பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வமுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்திலே சிம்சோனுடைய பிறப்பை குறித்து இதோ ஒரு தூதன் வந்து அறிவிக்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் இதோ தான் வம்சத்தனாகிய சோராவூரனான அந்த மனிதனுடைய மனைவி, அவன் பேர் மனோவா மனைவி இடத்தில் வந்து பேசுகிறதை குறித்து நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு என்று அந்த தூதனானவர் எச்சரிப்பு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். சிம்சோன் தன் தாயின் வயிற்றில் கருவாய் வளர்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் அவனுடைய தாய் திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்கக்கூடாது என்று கட்டளை கொடுக்கப்பட்டது. இது ஆவிக்குரிய காரணங்களால் கொடுக்கப்பட்ட தடை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த பிள்ளை நஸ்ரேனாய் இருப்பான் என்று அறிவிக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். சிம்சோன் ஒரு நஸ்ரேனாய் இருக்க வேண்டும். அவன் தமது மக்களுக்கு தேவன் விதித்தல் உயர்ந்துள்ள வாழ்க்கையை முறைமைப்படி தரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக ஒரு நஸ்ரேய விரதத்தை அந்த மனிதன் வென்றிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் தேவன் எதிர்பார்த்தார். தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே சிம்சோனுடைய திருமண காரியத்தை குறித்து பார்க்கிறோம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தீன் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு என்று சொல்லி அங்கு ஒரு பெலிஸ்தீன் குமாரத்தியை திருமணம் முடிப்பதை குறித்து பார்க்கிறோம். தேவன் சிம்சோனை ஆசீர்வதித்து அவனை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வல்லமை உடையவனாய் ஆக்கியிருந்தும் சிம்சோன் ஆவிக்கிற நிலைமையில் பல தவறுகளை செய்ததை குறித்து இங்கே பார்க்க முடியும். அவை அவனுடைய ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கும் சரீர மரணத்துக்கும் காரணமாய் அமைந்துவிட்டது. சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையின் நங்கூரமாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதை குறித்து கரிசனையோ மரியாதையோ இல்லாமல் இருந்தான். புதிய ஏற்பாட்டிலும் கர்த்ததாமே அந்நிய நுகத்தோடு நாம் எந்த விதமான தொடர்பு வைக்கக்கூடாது என்று சொல்லி அந்நிய நுகத்தில் இணைக்கப்படாது இருப்பாயாக என்று சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவது. அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆனால் சிம்சோன் இந்த காரியத்தை மறைந்து பெலிஸ்தீரோடு உறவு வைக்கிறதை குறித்தும் தொடர்ந்து நடக்கிறதான காரியங்களை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து 15வது அதிகாரத்தில் பெலிஸ்தீர் மேல் சிம்சோன் பழிதீர்க்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். சிம்சோன் பெலிஸ்தீரிடம் சண்டையிட்டது முக்கியமாக அவனுடைய சுய கோபத்தின் காரணமாகவும் தனக்கு அவர்கள் செய்த கொடுமைக்கு அவர்கள் மீது பழி வாங்குவதற்காகவும் ஆகும். தேவன் தமது மக்களாகி இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கையிலிருந்து மீட்க வேண்டும் என்ற திட்டத்துக்காக சிம்சோன் இந்த சண்டையை செய்யவில்லை. சுயநலமும் தேவனுடைய அர்ப்பணிப்பின்மையும் இறுதியில் அவன் அழிவுக்குமே அது காரணமாய் அமைந்து விட்டதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து பெலிஸ்தரின் அந்த காரியங்களையெல்லாம் 20 ஆண்டுகள் நியாயம் விசாரித்தது குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நாம் அந்த சிம்சோனை போல பல தவறுகளை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.